சொன்னார் என்று அறிந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். உமக்கு மகிமை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. ஆவியானவரை முழுப்பொறுப்பாய் இந்த நேரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. சத்தியத்தை எடுத்து கொடுப்பீராக, பிட்டு கொடுப்பீராக, புரிய வைப்பீராக. உணர்வையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியானவரே, உணர்வையும் தெளிவையும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஒருவருக்கு கூட சத்தியம் புரியாத தூரத்தில் இருக்க முடியாது. ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற இடத்துல சத்தியத்தை விளங்க வைக்கிறேன், தெளிவாய் புரிய வைக்கிறேன், உணர வைக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். மகிமை உமக்கே நாங்கள் தாழ்த்தி கொடுத்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொன்னீர்கள்? அப்பொழுதுதான் இத்தனை ஜெபத்துக்குரிய பலனும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆமேன். இது விளையாட்டல்ல, விருப்பமானால் சொல்லலாம். ஆமேன். அதனால தான் நாங்கள் எத்தனை முறையானாலும் அல்லேலூயா சொல்வதும் ஆமேன் சொல்வதும் ஏதோ கிறிஸ்தவர்களுடைய வழக்கம் அல்ல. இது வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதான வெளிச்சம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ கடந்த வாரத்தின் தொடர்ச்சி விரைவாக பார்க்கலாம். யாராவது சொல்லுபவர்கள் உண்டா? ஒருவர் பேர் ஒருவராக. பிலிப்பியர் 4, பிலிப்பியர் 4 வசனம் தெளிவை சொல்லுகிறீர்கள். வசனத்தை மாத்திரம் சொல்லுங்களம்மா. 4 ஒருவர் பின் ஒருவராக சொல்லுங்க. நான் பார்த்துக்கொள்கிறேன். பிலிப்பியர்லே 4 எதை குறித்து தொடர்போடு எப்பொழுதுமே பேசும்படி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இங்கும் அங்குமாக வசனத்தை சொல்லாமல் தொடர்போடு பேச முடியுமா? எதற்காக எதை பேசினோம்? பிலிப்பு 4 சரியாய் சொன்னீங்களம்மா. சொல்லுங்கள். 11, 12 பார்த்தோம். இட்ஸ் அபவுட் பீயிங் கண்டென்ட் இல்லையா? ஓகேம்மா, அதையும் பார்த்தோம். வேறே? மேத்யூ 5 அதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேறே? 15 நாம் அந்த ஓமையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கெட்ட குமாரனுடைய ஓமை. ஓகே, இதில் புரிந்து கொண்ட காரியங்கள் உங்களுக்கு ஏதேனும் உண்டா? சொல்ல முடியுமா யாராவது? ஒருவன் பிற ஒருவராக. ஓகேம்மா. அதிருப்தி சரியாய் சொன்னீர்கள். அதுதான் கடைசியாக வந்த குறிப்பு இல்லையா? நான் தொடர்பை எப்பொழுதுமே உங்களிடத்தில் கேட்பதற்கு காரணம் எங்கும் அங்குமாக நம்ம படிக்கவில்லை. எஸ், சொல்லுங்கம்மா சத்தமாக. அசாம் அதுதான் சொன்னீர்களாம்மா? அதைத்தான் சொன்னீங்களா? சரியாக உங்களுடைய பாஷை எனக்கு புரியவில்லை, அதனால தான் கேட்குறேன். அதிருப்தி இல்லைங்களா? அதிருப்தி. சரி, அதிருப்தி என்ற அந்த வார்த்தையில் எதை நீங்கள் படித்து கொண்டீர்கள்? அதிருப்தி என்ற வார்த்தையோடு நிறுத்திவிடக்கூடாதல்லவா? இணைப்பை சொல்ல வேண்டுமே. உங்களுக்கு புரிந்ததை பேசுங்கள். எதற்காக லூக்கா 15 ஓமையை நான் கெட்ட குமாரனுடைய ஓமையோடு இணைத்து ஒரு காரியத்தை பேசினேன்? தேடுகிற தகப்பன் என்ற அந்த ஒரு வார்த்தையிலே நாம் தொலைந்து போன ஆட்டையோ வெள்ளிக்காசியோ தேடினது போலவே தொலைந்து போன குமாரனை தகப்பன் தேடி செல்லவில்லை, ஆனால் தேடுகிற தகப்பனாக உள்ளத்தில் இருந்தார். ஒரே ஒரு வித்தியாசம், ஆட்டையும் வெள்ளியும் மனுஷனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆட்டை தேடி ஒரு மேய்ப்பன் செல்லலாம், வெள்ளியை பெருக்கி விளக்கை கொளுத்தி ஒருவர் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் தேடி வந்து கண்டுபிடித்து கொண்டு வருகிற தேவன் அல்ல. ஆனால் தேடுகிற தகப்பன் என்றால் என்ன அர்த்தம்? திரும்பி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். ஆமென். அதுதான் அவருடைய உள்ளம். நன்றாய் கவனிங்கள். மனுஷனை அவர் வலுக்கட்டாயப்படுத்துவது இல்லை. அதனால்தான் ஓமையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஆஸ்தியை பங்கிட்டு கொடு என்று தன்னுடைய தகப்பனிடத்தில் மகன் கேட்டபொழுது தகப்பன் மறுக்கவே இல்லை. நான் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இடத்திலே சில காரியங்களை நாம் பேசும் பொழுதோ பெற்றுக்கொள்ளும் பொழுதோ நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தில் இல்லாமல் போகும் பொழுது நாம் வலுக்கட்டாயமாக வாங்கி கொள்ளுகிற மனப்பான்மை உடையவர்களாக இருப்போம் என்றால் சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அது தேவனுடைய சித்தமும் அல்ல, திட்டமும் அல்ல. ஆனால் தேவன் ஒருவரையும் பலவந்தப்படுத்துவதும் இல்லை, கட்டுப்படுத்துவதும் இல்லை. அதனால் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை பங்கிட்டு கொடுக்கும்படியாக தன்னுடைய மகன் கேட்டபொழுது தகப்பன் மறுதளிக்கவில்லை. காரணம், அவனுடைய விருப்பம் முடிவு என்று வரும்பொழுது தகப்பனால் ஒன்றும் செய்ய முடியாது.
இதைத்தான் நம்முடைய பரம தகப்பனும் சுட்டி காட்டுகிறார். தேடுகிற தகப்பன் என்றால் திரும்பி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். அதைத்தான் ஓமையிலே நாம் பார்த்தோம். அவன் மனம் திரும்பி வரும்பொழுது தூரத்திலேயே அவனை கண்டு மனதுருகி ஓடி சென்று அவனை முத்தமிட்டு கட்டி அணைத்தார். காரணம், அவருடைய உள்ளம் அவன் திரும்பி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அப்படித்தான் பரம தகப்பனும். எத்தனை முறை நாம் தவறி சென்றாலும் வழி விலகினாலும் நாம் திரும்பி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தள்ளிவிட நினைப்பதே இல்லை. காரணம், அவர் தேடுகிற ஒரு தகப்பன். ஆமென். ஆனால் ஒரே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், நாம் ஜடப்பொருளும் அல்ல, மிருகமும் அல்ல, மனுஷனாய் இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய முடிவிலே மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அந்த முடிவை அவர் கனப்படுத்துகிறார். அவ்வளவுதான். ஆமென். ஆனால் ஒரு நாளும் ஒரு காலம் நம்முடைய முடிவை அவர் பலவந்தப்படுத்துவது இல்லை. He never compels our decisions. He never controls our lives. He only leads our lives. அதனால்தான் கவனிங்க, கர்த்தர் வழி நடத்துகிறார். போதனைகளை கொண்டு போதித்து நம்மை வழி நடத்துகிறாரே ஒழிய போதித்து அவர் கட்டுப்படுத்துவதே இல்லை. நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், அதனால்தான் தேவன் நம்முடைய பிரதான ஆசாரியர் மாத்திரமல்ல, பிரதான மேய்ப்பர் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறார். பிரதான மேய்ப்பர், ஆடுகளின் கண்காணியானவர். அவருடைய பெயர்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வல்லமையாக இருக்கும். அதனால்தான் மேய்ப்பன் இந்த நாட்களில் நடத்துவது போல அந்த நாட்களில் நடத்தவில்லை ஆடுகளை. இந்த நாட்களிலே ஆடுகளுக்கு பின்னாக ஓட்டி செல்லுகிற கலாச்சாரத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே யூத கலாச்சாரத்தில், இஸ்ரவேல் தேசத்திலே ஆடுகளை வழி நடத்தும் பொழுது மேய்ப்பன் முன்பாக செல்லுவார். சத்தமிட்டு பேர் சொல்லியோ அல்லது ஆடுகளிடத்தில் பிரத்யேகமான குரல்களை எழுப்பியோ அவர் கூப்பிட்டு செல்லும் பொழுது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்தொடரும். ஒரு காலம் பின்னிலிருந்து ஆடுகளை விரட்டுவது மேய்ப்பனுடைய வேலை அல்ல. அதனால் உங்களுக்கு நான் பிரதானமாக எப்பொழுதுமே நினைப்பூட்டுதலாக சொல்லுகிற விஷயம், யாராவது உங்களை கட்டுப்படுத்தினார்கள் என்றால் கவனம். உங்களுடைய முடிவுகளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. பிசாசு ஒருவனே கட்டுப்படுத்துகிறான், பலவந்தப்படுத்துகிறான். இஸ் கால் பொசஷன், இல்லைங்களா? பிடித்துக் கொள்வது, கட்டுப்படுத்துவது. இந்த வார்த்தைகள் பிசாசுக்குரியதானால் தேவன் மெய்ப்பராய், நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று இயேசு தன்னை சொன்னாரே, ஒரு காலம் நம்மை கட்டுப்படுத்துவதோ பலவந்தப்படுத்துவதோ இல்லை. அதனால் சபையின் மெய்ப்பர்களாகிய போதகர்கள் உங்களை ஒரு காலம் கட்டுப்படுத்த மாட்டார்கள். உங்களுக்கு வசனத்தை சொல்லி தந்து வழிநடத்துதலை கொடுப்பார்கள், வாழ சொல்லி கொடுப்பார்கள். ஆனால் முடிவுகள் என்று வரும்பொழுது நீங்கள் தான் எடுக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு எடுக்க சொல்லி சொல்ல மாட்டார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் பலவந்தப்படுத்துகிறவர்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றால் இதுதான் தேவ சித்தம் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். இந்த பாட்டெல்லாம் நடக்காது. ஏனென்றால் கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாய் தேவனாய் இருப்பார் என்றால் தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் படித்த காரியம் நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியரில் நாம் வாசித்து முடித்த விஷயங்கள் 5 எல்லாம் வாசித்தோம். நீங்கள் வீட்டில் எழுதி வைத்ததை பார்த்து கொள்ளலாம். தேவனாலே நாம் நடத்தப்படுகிற ஜனம். ஒரு பிள்ளை ஆவியானவரை பெற்று ஆண்டுடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளை என்றால் தேவன் நடத்துகிறார். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சொப்பனமும் எந்த தரிசனமும் ஆனாலும் அந்த வழி நடத்துதலை உறுதி செய்யும்படியாக படலாம் என்று சொன்னேன். எப்பொழுதும் அவசியம் இல்லை. தேவன் பிரதானமாக நம்மை நடத்துவது சத்தியத்தின் மூலமாகத்தான். நன்றாய் கவனிங்கள், எந்த தீர்க்க தரிசனமும் சொப்பனமும் சத்தியத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். காரணம், நான் வெள்ளியை பார்த்தேன், தங்கத்தை போல பார்த்தேன், காலாட்டி கொண்டிருந்தார்கள், ஒரு நதியின் பக்கத்தில் இருந்தார்கள் என்ற கதையெல்லாம் உதவாது. சத்தியத்திலிருந்து எடுத்து கொடுப்பதே சாரம், அதுதான் அஸ்திபாரம். சத்தியம் இல்லாத சொப்பனம் இல்லை, சத்தியம் இல்லாமல் தரிசனம் இல்லை, சத்தியம் இல்லாமல் தீர்க்க தரிசனம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் பிரதானமாக தேவன் பேசுகிற ஒரே ஒரு வழி அவருடைய வார்த்தை. வேண்டுமானால் உறுதிப்பாட்டிற்காக தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வெளிப்படுகிற அநேக வழிகள் உண்டு. அதற்காக மற்றவர்களை பயன்படுத்தலாம், போதகர்களை பயன்படுத்தலாம், தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தலாம், சுவிசேஷகர்களை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவர் பேசுவார். உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்ததென்றால் நீங்கள் தேவனிடத்திற்கு போக வேண்டும், வேதத்தின் இடத்திற்கு போக வேண்டும், வேதத்தை திறந்தவரிடத்தில் பேச வேண்டும். ஆவியானவரே என்னோடு இடைப்பட்டு நீ பேச வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்புகளை நிச்சயிக்கும்படியாக நான் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது, லூக்காவிலே நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஓமை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்று அந்த அன்பை பற்றி பேசினோம் அல்லவா? அதே லூக்காவிலே நான் சில இடத்தில் அதை பார்த்தேன், மார்க்கு அதிகாரங்களிலும் பார்த்தேன். ஆனால் லூக்காவிலே தேவன் மற்றவரிடத்திலே பேசி கொண்டிருந்த பொழுது
அவரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்கும்படி கடந்து வந்தவர்கள் இருந்தார்கள். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் பேசினார்கள். அவரை மாட்ட வைக்கும்படியாக அவரிடத்தில் கேள்விகளை கேட்டவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் தேவன் உத்தரவு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கு தக்கதாக உத்தரவை கொடுத்தார். இன்று நாம் பார்க்க போகிறோம் லூக்காவிலே இதே வார்த்தை நாம் பேசினோமே, அந்த அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 15 தாண்டி தான் வருகிறது. நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக என்ற அந்த வார்த்தைகள். ஐஸ்வர்யவனுடைய ஓமை அல்ல, நான் பார்த்தது ஒரு விசை இருங்கள். லூக்காவிலும் அவர் அந்த வார்த்தையை திரும்ப பேசினார். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, என்னை பார்த்து கொண்டிருங்கள். உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக. லூக்கா 10 எடுத்தவர்கள் வாசியுங்கள். 25 28 வரை வாசியுங்கள். என்னை பார்த்து கொண்டிருங்கள். நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படியாக வந்து என்ன செய்கிறான்? ஒரு நீதி உள்ளவர், பாவத்தை தண்டிக்கிறவர். அப்படி என்றால் ஆக்கினைக்கு உட்படுத்தவே வேண்டும், பாவியை ஆக்கினைக்கு உட்படுத்தவே வேண்டும். ஆனால் அதே சமயம் தேவன் அன்பானவர், பாவியை ஆக்கினைக்கு உட்படுத்த விரும்பாதவர். நன்றாய் கவனிங்கள். ஏனென்றால் அவர் நேசிக்கிறார். அதே சமயம் பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டும். இதை இரண்டையும் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அதற்கு பிரதிபலனாக, பிரதி உபகாரமாக, பிரதி பலியாக ஒருவரை அனுப்பியாக வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வேலை. நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் இதை இரண்டையும் தன் பிள்ளையாகிய ஒரே குமாரனாகிய இயேசுவின் மேல் அவர் சுமத்தினார். நீங்கள் அறிய வேண்டும், நம்முடைய பாவம் அவர் மேல் திருப்பப்பட்டது. நம்மேல் வந்திருக்க வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதனால் பாவத்தின் தண்டனை கிடைத்தது மாத்திரமல்ல, அவருக்கு பாவத்திலிருந்து இன்று வெற்றி எதனால் வந்தது என்றால் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தபடியினாலே, மரணத்தை ஜெயித்து எழுந்தபடினால். கவனிங்கள், பாவத்தினால் வந்தது மரணம். உயிரோடு எழுந்தார் என்றால் என்ன அர்த்தம்? மரணம் ஜெயிக்கப்பட்டது என்று அர்த்தம். அப்படி என்றால் பாவம் ஜெயிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு புரிந்தது? அதனால தான் புது சிருஷ்டியாக இன்று வாழ்கிறோம். நீங்களும் நானும் அதை விசுவாசித்தால் போதும், நாம் மாற்றம் அடைகிறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அப்படியே நாம் மாறுகிறோம். நியாயசாஸ்திரி சோதிக்கும்படியாக கேட்ட கேள்விகளில் பிரதானமானது, எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிற ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இது ஒரு சோதனைக்குரிய கேள்விதான். பிரமாணத்தை பின்பற்றின ஒருவருக்குள்ளும் அந்த நிச்சயம் இல்லை. ஒருவருக்குள்ளும் அந்த நிச்சயம் இல்லை. இன்று அதைத்தான் நான் தொடர்ந்து சில வசனங்களோடு கோடிட்டு காட்டப் போகிறேன். ஏனென்றால் இது பொதுவான வார்த்தை அல்ல, எழுதப்பட்ட வார்த்தை என்பதை நீங்களும் நானும் அறிந்திருப்பது நலம். அநேக வார்த்தைகள் உண்டு, ஆனால் சில வார்த்தைகளை நான் இன்று எடுத்து காட்டுவேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை கவனிங்கள். அதற்கு அவர் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? கவனிங்கள், நித்திய ஜீவனையும் நியாய பிரமாணத்தையும் பிரிக்கக்கூடாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? பிரமாணம் என்ற வார்த்தையே அல்ல, அது நியாய பிரமாணம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நியாயமுள்ள பிரமாணம். பிரமாணம் அநியாயமானதே அல்ல. ஏன்? பதில் உண்டா? உடனே வந்திருக்க வேண்டும் பதில். கர்த்தர் நியாயம் உள்ளவர். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் பெரிய வெளிப்பாட்டுக்குரிய பதிலே அல்ல, உடனடியாக வர வேண்டும் பதில். ஏன் தெரியுமா? நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் நியாயம் உள்ளவர். உண்மைதானே?
பிரமாணம் ஏன் நியாயம் உள்ளது, நீதி உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, நன்மையானது? ஏனென்றால் கொடுத்தவர் எல்லாவற்றிலும் நன்மையானவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர். அவரிடத்திலிருந்து புறப்படுகிற எதுவுமே பரிசுத்தமானது. அப்போ நியாயமுள்ள பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு எப்படி அநியாயமாக முடியும்? அதுக்கும் பதில் உடனே வர வேண்டுமே. நியாயமுள்ள பிரமாணம் மனுஷனுக்கு எப்படி அநியாயமாய் மாற முடியும்? மனுஷன் அநியாயமானவன். எத்தனை பேருக்கு புரிகிறது? சில பேருக்கு ஒன்று ஒத்து போகலைன்னா அதை குறை சொல்லுவார்கள், பார்த்துருக்குறோம் அல்லவா? நமக்கு ஒன்றை சாப்பிட தெரியலைன்னா சாப்பாட்டை குறை சொல்லுவோம். இந்த நண்டு சாப்பிட தெரியாதவங்க பாருங்கள், நண்டை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நண்டா இது, நண்டா இதுன்னு கேட்பாங்க. நண்டு நண்டு தான். சாப்பிட தெரிந்தால் அது நண்டு நன்றாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? விஷயம் என்னென்றால் இந்த மனுஷன் பாவி, நியாயமில்லாதவன், அநியாயத்திலேயே பிறந்தவன், துர்குணம். அப்படி என்றால் இவர்களுக்கு நன்மையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? காரணம் இரண்டும் இணையவே முடியாது. ஆண்டவருக்கு இது தெரியும், தெரிந்தே கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அதற்கும் பதில் உடனடியாக வர வேண்டும். பாவம் பாவம் என்று தெரிய வேண்டும். யாருக்கு? மனுஷனுக்கு. இல்லைன்றால் என்ன நினைப்பான்? அவரை விட நாம் பெற்று. எத்தனை நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் நினைக்கிறோம். இந்த விசுவாசி விட இந்த கோயிலுக்கு வரவங்க 2 பேர் இருக்காங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசேயன், ஆயக்காரன். சதிசேயன், பரிசேயன், ஆயக்காரன். இந்த கதையில் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நினைக்கிறார்கள், அவரை விட நான் பெற்று, அவர்கள் செய்கிறது போல நான் செய்வதில்லை, அவர்களை விட நான் அதிகமாய் காசு கொடுக்கிறேன், காணிக்கை போடுகிறேன், அவர்களை விட அதிகமாக உபவாசிக்கிறேன், அவர்களை விட அதிகமாக ஜெபிக்கிறேன். எத்தனை பேருக்கு மனதில் ஓடுகிறது இப்பொழுதே? அதனாலே சிலர் நினைத்துக் கொள்வார்கள், நான் அவங்கள போல இல்லைங்க. இவங்க தாழ்மை நினச்சிக்குவாங்க அதையும். ஆனால் உண்மையில் என்னென்றால் குற்றமன சாட்சி. இவர்கள் நினைக்கிறார்கள், அவர்களைப் போல் நான் பரிசுத்தம் இல்லை. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இடையில் வருகிற ஒருவர் அற்புதத்தை வாங்கிவிட்டு ஓடி விடுவார். யார் தெரியுமா அவர்? கிருபையை நம்பி வந்தவர். இன்றுதான் வந்திருப்பார்கள், ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருப்பார்கள். வழிபாடை தெரியாது, நியாய பிரமாணத்தை தெரியாது, சடங்கை தெரியாது, பலியை தெரியாது, பழைய ஏற்பாடு புரியாது. நேராக வந்திருப்பார்கள். இயேசு நல்லவர், இயேசு உன்னை ரட்சிப்பார் என்றால் ஆமேன் போட்டுவிட்டு அற்புதத்தோடு போகிறார். காரணம் அவர்களுக்கு தெரியும், நான் பாவி, கிருபையை விட்டால் வழி இல்லை. இந்த நியாய பிரமாணத்தின் மனநிலைமையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒப்பிடுவார்கள். குற்றமன சாட்சியிலும் இருப்பார்கள், மற்றவர்களை குற்றமும் படுத்துவார்கள். ஏனென்றால் ஏற்ற இறக்கம். ஒரு நாள் ஏறினது போல் இருக்கும், ஒரு நாள் இறங்கினது போலவும் இருக்கும். பிரமாணம் அதைத்தான் செய்யும். நம்மையே நாம் சுட்டி காட்டிக் கொள்ளும் பொழுது நாம் தேடிக்கொள்ள வழியே இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? பரிசுத்தத்திற்கு உங்களையும் என்னையும் பார்த்தால் வழி கிடைக்காது, இன்னொருவரை பார்த்தாலும் விளங்காது. எத்தனை பேருக்கு புரிந்தது? அவரை போல் மாற வேண்டும் என்றால் அவரை போல் மாறி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்கு மாதிரி இல்லை. நம்மை பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? உங்களே நீங்கள் எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். கேட்கிற கேள்வியே வினோதமாக இருக்கிறது. எப்படி நான் என்னை பார்க்க முடியும்? என்னையே நான் எப்படி பார்ப்பது? சொல்லுங்கள். சொல்லியா? சுயநீதி ஒன்று. இவர்கள் தங்களை பார்த்து கொள்ளாமலேயே பார்க்கிறவர்கள். குழப்பத்தின் வார்த்தை. சுயநீதிக்காரர்கள் தங்களை பார்த்து கொள்ளாமலேயே பார்க்கிறவர்கள் என்று சொன்னேன். என்ன அர்த்தமாக்கும்? சரியாய் சொன்னீர்கள். தாங்கள் செய்கிறதே சரி என்று நினைப்பார்கள், ஆனால் தங்களை பார்த்து கொள்ளாமலேயே பார்த்து கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னேன். என்ன அர்த்தமாயிருக்கும்? அதற்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் நம்மை நாம் பார்ப்பது எப்படி என்பதற்கு பதில் தெரிய வேண்டும். வசனத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம். நடைமுறை வாழ்க்கையில் பேசுங்கள். உங்களையே நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? யாருமா அது சொன்னது? சரியை சொன்னீர்கள். கண்ணாடியை பார்த்து தானே பார்த்தோம். என்னையே நான் பார்க்க முடியுமா? பாருங்க. அப்படி நான் நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு பார்வையில் கோளாறு என்று அர்த்தம். இல்லை என்றால் மூளையில் கோளாறு. அது இன்னும் சரியான பதில். என்னையே நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் பார்த்து கொள்ளாமல் இருக்கிறேன். ஆனால் நினைக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுயநீதிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள். பரிசேய நீதி இப்படிப்பட்ட நீதி. அவர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நான் அதிகமாய் படித்திருக்கிறேன் பைபிள்,
எனக்குத்தான் வசனங்கள் தெரியும், நான் நன்றாய் மனப்பாடம் செய்த ஆள், சிறு வயதிலிருந்து நான் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன், பெயரிலே இப்படியே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது தங்களை தாங்களே பார்த்து கொள்வதாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிரியிலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். இப்பொழுது கவனிங்கள், என்னை நான் பார்த்து கொள்ளாமலேயே பார்த்து கொள்ளுகிறேன் என்பது சுயநீதி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பார்க்க வேண்டியதை பார்க்காமல் எனக்கே ஒரு கோட்பாட்டை வைத்து நான் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிறேனே, அதுதான் சுயநீதி. எத்தனை பேருக்கு புரிந்தது? பார்க்க வேண்டியதை பார்க்கணும், பிரமாணத்தை பார்க்கணும், அதுதான் கண்ணாடி. இப்பொழுது பாருங்கள், இந்த வசனத்தை ஒப்பிட வேண்டும். இதை யாராவது ஞாபகத்தில் வைத்து எனக்கு சொல்வீர்களா? எந்த பகுதி? லூக்கா. அதை ஒருவர் எனக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் இங்கும் அங்கும் சொல்வொழுது மறந்துவிடக்கூடாது தொடர்புகளை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? யாக்கோபு, வாருங்கள் 2வது அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 2. விரைவாக நாம் வாசிக்கலாம். இதில் முக்கியமான குறிப்பு, அநேகர் அறிந்திருக்கிற விஷயம். யாக்கோபு 2 22 வாசியுங்கள். 22 25 வரை. அம்மா யாக்கோபு 1 சரியாய் சொல்ல, கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் தான் சரியாய் சொல்லவில்லை. யாக்கோபு 1 பாருங்க, நான் சரியாக எடுத்து வைத்திருக்கிறேன், ஆனால் சரியாய் பார்த்ததை போல் பேசுகிறேன். யாக்கோபு 1 22 25. இதுதான் வஞ்சிக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் பார்க்கவில்லை. வாசிங்கம்மா. நன்றாய் கவனிக்க வேண்டும். கண்ணாடியை பார்த்து விட்டு சென்ற உடனேயே சாயலை மறக்கிறோம் அல்லவா? உண்மைதானே? அதனால தான் கண்ணாடியை அடிக்கடி பார்க்குறோம். ஏன்னா பார்த்த உடனேயே மறந்து விடுகிறது. அப்படி போனால் போதும் மறந்து விடுகிறோம். உண்மைதானே? அதனால தான் திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்க்குறோம். சில பேர் கிளம்புவதற்கு லேட்டாகிறதுக்கு காரணமே கண்ணாடி. உடச்சிடலாம் போல் இருக்கும் சில நேரம் மற்றவங்களுக்கு, இருந்தால் தானே பார்ப்பேன். சில பேர் பாருங்கள், கண்ணாடி இல்லாமலே நல்லா இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுவும் டேஞ்சரஸ். எப்படி இருந்தாலும் அழகுதான் இவங்களுக்கு, பார்க்காமலே அப்படி ஒதுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனால் இரண்டுமே ஒவ்வொரு அர்த்தத்தில் வருகிறது. கண்ணாடியை பார்க்கலனா இருக்கிற விஷயம் தெரியாது. அதே சமயம் கண்ணாடியை பார்த்து விட்டு போன உடனேயே மனுஷன் தன் சாயல் என்னதென்பதை மறந்து போகிறான். ஒரே ஒரு வழி, உற்று பார்ப்பதை. எத்தனை பேருக்கு புரிகிறது? உற்று பார்ப்பதை. உற்று பார்ப்பது என்பது கண்ணாடியிலும் நடக்கிறது. நாம் பார்க்கிற கண்ணாடியை உற்று பார்க்காமலேயே பார்க்கிறோம். சொல்லுங்க. இல்லை, அழகு என்ன தெரியுமா? கண்ணாடியை பார்க்கும்பொழுது நம்மை பார்க்கிறோம். என்ன அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசினார். நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்பொழுது கண்ணாடியோட மூளையோட ஃப்ரேம் எங்கேயா பார்த்துட்டு வந்தீங்களா? அப்படியே பார்த்து விட்டு வந்தீர்களா? ஆச்சரியம் என்னென்னா, கண்ணாடியை பார்க்கும்போது நம்மைத்தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னைக்காவது பைபிளை இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அப்படியே மூளை. சில பேர் அதைத்தான் செய்வார்கள். வாங்கி வைத்துவிட்டு அதை எப்படி பராமரிப்பது என்பதே சிலருக்கு அதிக கவனம். அப்படி திறப்பதிலே கூட பவ்யமாக திறப்பார்கள், உடையாமல் பிரிப்பார்கள், கைப்படாமல் மூடுவார்கள். இது பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீட்டு கண்ணாடி அப்படியே வைத்திருக்கிறீர்கள். துடைக்கும் போது சரியாக துடைக்கணும், உடைக்காமல் துடைக்கணும். எத்தனை பேருக்கு புரிந்தது? அது மாதிரி பைபிளை சரியாக ஹேண்டில் பண்ணால் உடையாது, அநேக நாட்களுக்கு வரும். ஆனால் பார்ப்பது எங்கே பார்க்கிறீர்கள்? வசனத்தை பார்க்கிறீர்கள். நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது கண்ணாடியை நம்மை பார்க்கிறோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணாடியின் வேலை அதுதான், காட்டி தருவது. காட்டி தருவது, உள்ளபடியே காட்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது உள்ளபடியே தெரியணும் ஒரு ஆளுடைய நிலைமை. அதுதான் வேதம். பைபிளை வாசித்து பாருங்க, இன் பிட்வீன் வேர்ட்ஸ்லாம் கிடையாது. அங்கே
ஸ்ட்ரைட்டாக பேசுவார் ஆண்டவர். மிக்ஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் கிடையாது அங்கே. அதனால தான் மனுஷன் பேச யோசிக்கிற வார்த்தைகள் இங்கே உண்டு. இப்படியும் எழுத முடியுமா? வேதத்தில் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு அந்த பெயர் தான் வைக்கணும், வேறு பெயரை வைக்கக்கூடாது. எனவே புரிந்து கொண்டீர்கள். அதெல்லாம் வாசிக்கணும். எசேக்கியேல் வாசிக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசிக்க தோன்றாது. கண்ணாடி அப்படித்தான் காட்டி தர வேண்டும். விஷயம் என்ன தெரியுமா? இங்க மனுஷன் பார்த்த உடனே தன்னுடைய சாயலை மறந்து போகிறது போலவே கண்ணாடியை பார்த்துவிட்டு செல்வதனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் பார்த்தே ஆக வேண்டும். பார்க்கும் பொழுதுதான் காரியங்கள் நடக்கும் என்றால் உற்று பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கவனிங்கள், அநேகர் வசனத்தை மேலோட்டமாக பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக பார்ப்பதில்லை. படிப்பதற்காக பார்க்கிறோம். என்னென்றால் கடமை. ஒரு நாள் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு வசனம் படித்து விட்டு போக வேண்டும், இல்லை என்றால் ஒரு பகுதியை படிக்க வேண்டும். கடமைக்கு படிப்பது வேறு, உற்று பார்த்து படிப்பது வேறு. உற்று பார்ப்பதற்கு கவனம் அவசியம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் தான் ஜெபிப்பதில் இருக்கிற கவனம் வேதத்தை வாசிப்பதில் சிதறும். பிசாசுக்கு நன்றாய் தெரியும், சத்தியம் புரிந்து கொள்ளப்படுகிற இடத்திலே விடுதலை நிச்சயமாக வரும், ஜெபம் மாறும், தேவ சித்தம் நடக்கும் என்று அவன் அறிவான். அதனால் நான் உங்களிடத்திலே பொதுவாகவே சொல்லுகிறேன், எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் சத்தியத்திற்கு நேரம் எடுக்க முடிகிறது? தனிப்பட்ட நிலைமையில் கேளுங்கள். எவ்வளவு நேரம் எடுத்து நீங்கள் வேதத்தோடு தியானம் செய்ய முடிகிறது? கவனிங்கள், நான் மேலோட்டமாக படிப்பதை பேசவில்லை. அர்த்தமே தெரியாமல் படிப்பது, பேருக்காக படித்து விட்டு மூடுவது, அதை பற்றி பேசவில்லை. புரிந்து கொள்ளும்படியாக உற்று பார்த்து கவனம் எடுத்து எத்தனை பேர் படிக்கிறீர்கள் தினமும்? என்னென்ன கண்ணாடியை தினமும் பார்க்கணும். நாம் வெளியில் போய்விட்டு வரும்பொழுது, வெளியில் புறப்படும் பொழுது நம்முடைய சாயலை நாம் சரிவர பார்த்து கொள்ள கண்ணாடி உதவுவது போலவே சத்தியத்தை அனுதினமும் நாம் உற்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை நாமே சரிவர புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் அறிய வேண்டும், நன்றாய் பார்த்து கொண்டிருங்கள். இந்த விஷயம் வல்லமையானது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்பொழுது கவனிங்கள், 25 ஒரு குறிப்பு நம்ம ஏற்கனவே படித்தோம். சுயாதீன பிரமாணமாகிய, கேன் somebody read that in English? 25 perfect law that gives freedom. போதுமா? It's about the perfect law that gives freedom. வல்லமையான வார்த்தை. பிரமாணமே பெர்ஃபெக்ட் ஆனது. அது மாத்திரமல்ல, அது சுயாதீன பிரமாணம். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுதந்திரத்தை கொடுக்கிற பிரமாணம். ஏமே, உங்களை என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சிறையிருப்பில் சரீரத்தில் இல்லைங்க. அநேக நேரம் அது ஒருவேளை வியாதி வந்தால் ஒருவேளை சிறையிருப்பில் இருப்பதை போன்ற உணர முடியும். ஆனால் சிறையிருப்பு என்று வரும்பொழுது மனநிலைமையிலே, உணர்வுகளிலே, எண்ணங்களிலே, முடிவுகளிலே ஒரு மனுஷன் சிறையிருப்பில் இருக்க முடியும். நம்ம லைஃப்பில் சுதந்திரம் வேண்டுமென்றால், ஃப்ரீடம் வேண்டுமென்றால் அதற்கு பிரமாணம் அவசியம். என்ன ஆச்சரியம்! நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், அந்த காலத்தில் பிரமாணத்தில் இருந்தவர்கள் ஃப்ரீடத்தில் இல்லை தெரியுமா உங்களுக்கு? பாவி 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 என்று இன்னுமாய் உணர்த்தப்பட்ட பொழுது குற்றமான சாட்சி தான் அதிகமானது, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆனால் இன்று சொல்லப்பட்ட வார்த்தை சுயாதீன பிரமாணம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? வெறும் நியாய பிரமாணம் அல்ல, சுயாதீன. அப்படின்னா சுதந்திரத்தை தருகிற பிரமாணம். இதை பார்க்க பார்க்க சுதந்திரம் பெருகுமா? ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பிரமாணம், சத்தியத்தின் பிரமாணம். இப்பொழுது கவனிங்கள், இதை உற்று பார்த்து, ஏனென்றால் இது ஒரு பூரண பிரமாணம் மாத்திரமல்ல, சுயாதீன பிரமாணம். எத்தனை பேர் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள்? பூரண பிரமாணம் என்றால் என்ன அர்த்தம்? பூரண பிரமாணம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். முழுமையானது. சரியாய் சொன்னீங்க. இட்ஸ் அபௌட் a perfect law. பூரண பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்றால் சுதந்திரத்தை கொடுக்கிற. ஏன் இந்த சைடு மாத்திரம் சத்தம் வருது, இந்த சைடெல்லாம் வரலையே? இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையிலும் தியானத்திலும் இருக்கிறார்கள், நீங்களோ அதிகமாய் பேசுகிறீர்கள். இரண்டையும் கலக்க வேண்டும். சொல்லுங்க, இந்த சைடு அந்த சைடு யாருமே வாய்த்தரக்கூடாது. சுயாதீன பிரமாணம்னா என்ன அர்த்தம்? அப்பா, இங்கும் அங்குமாக கலந்திருக்கிற சுதந்திரத்தை, அது என்ன, முழுமையாக பேசுங்கள். சுதந்திரம் என்ற வார்த்தை அல்லவே. சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன அர்த்தம்?
சரியாய் சொன்னீங்கம்மா. சுதந்திர பிரமாணம், சுதந்திரத்தை கொடுக்கும். பூரண பிரமாணம் என்றால் முழுமையான பிரமாணம். சரியாய் சொன்னீர்கள். அப்படித்தான் பேச வேண்டும். ஏனென்றால் பதியும் அப்பொழுதுதான். சொல்லுங்கள். இப்பொழுது கவனிங்கள். யோவான் 15:7 பார்க்காமல் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பார்க்காமல் என்று சொன்னேன். சரியாய் சொன்னீங்களாமா. அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை தட்டி இந்த தாயாரை வாழ்த்தலாமா? ஆமே. இப்போ கூட பாருங்க, இந்த ஓல்டு ஜெனரேஷன்ல இருந்து தான் பேசுறாங்க. சரியா வசனம் என்று வரும்பொழுது, வசனம் என்று வரும்பொழுது சவால்ங்க நமக்கு. அதில் நான் பழைய சந்ததியாரை பேசும்போது இடைப்பட்ட சந்ததியார்களும் உண்டு. நான் இளைய தலைமுறைகளை பேசவே இல்லை. தயவு செய்து வேதபாட வகுப்புக்கு வருகிறவர்கள் வேதத்திலே நீங்கள் தேரும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். கேட்டுவிட்டு செல்லாதிருங்கள். அதனால்தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது, பிரமாணத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், இல்லை என்றால் வஞ்சிக்கப்படுவீர்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம்? கண்ணாடியை பார்த்துட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லை. பார்த்ததை சரி செய்யணும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சும்மா கண்ணாடி எட்டி பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்படி நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. வீட்டில் பார்த்துட்டு ஒரு மேக்கப்பை சரி செஞ்சால் அர்த்தம் இருக்குது. சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணாடியை பார்த்துட்டு பிள்ளை ஓடிச்சுன்னா என்ன செய்வீங்க? பிடிச்சி நிறுத்தி ஒரு உத கொடுக்க மாட்டீங்க, இல்லைன்னா கண்ணாடியை உடச்சி போட்டு மறு வேலை செய்வீங்க. எட்டி பார்க்கவா இருக்குது கண்ணாடி? பார்த்ததை சரி செய்யணும். அடுத்த முறை ஒரு தைரியத்தோடு வெளியில் போகணும். நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை வாழ்க்கையில். ஏன்னா பார்க்குறத வச்சு இல்லை, பார்க்குறோம். ஆனால் கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் தெரியுமா? சொல்லுங்கள். செஞ்சாதான். என்னைக்கு பார்த்துட்டு நல்லா மேக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகிறவங்க எப்படி போவாங்க? சொல்லுங்க. கம்பீரமாக போவாங்க. ஆனால் சில பேர் பார்க்காமலே கம்பீரமாக இருக்காங்க. இது என்ன கம்பீரம்னு நம்ம பார்த்தோம். சுயநீதியினால் வருகிற கம்பீரம். இவர்களுக்கு எப்போவுமே தான் அழகு தான். 4 பேர் பார்த்து செத்தாலும் பரவாயில்லை, அப்படி தான் இருப்பாங்க. எத்தனை பேர் புரிந்தது? இதுவும் ஒரு வகையான கம்பீரம்தான். ஏன்னா அவர்கள் பார்வைக்கு அவர்கள் அழகு. உலகமே கிறுகு பிடித்து போனாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் பார்வைக்கு இவர்கள் அழகு. ஆண்டவர் அதையும் பேசினார். தானே பார்த்து மெச்சிக்கொள்வது அல்ல அழகு, பார்க்க வேண்டியவர் பார்வையிலே அழகாக இருப்பதே அழகு. அப்போது கண்ணாடிக்கு உரிய தன்மையை காட்டி கொடுப்பது என்றால் சரி செய்யவே காட்டி கொடுக்கிறது. அது பிரமாணத்தின் வேலை. இப்போது ஆண்டவர் காட்டி கொடுத்த பிரமாணத்தை கை கொள்ளும்படி வந்தார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? காட்டி கொடுத்த பிரமாணத்தை கை கொள்ளும்படியாக. எத்தனை விதத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது, எழுதி வைத்துக் கொள்ளுவீர்களா? நீங்களே எழுதி வைக்கிறீர்கள். பேசுகிற எனக்கே மறந்து போய்விடும். அதனால் தான் சொல்லுகிறேன். பாவத்தை காட்டி கொடுத்த பிரமாணத்தை இயேசு கை கொண்டு பரிசுத்தமாக்கும்படியாக வந்தார். காரணம், பிரமாணத்தின் நிறைவேறுதலானவர் அவர். ஆமென். பாவம் அறியாதவர் தான் அதை செய்ய முடியும். இந்த இணைப்புகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கவனிங்கள். யோவான் 15:7 அழகாய் அம்மா சொன்னாங்க, ஒருவன் என்னிலும் அல்லது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. நன்றாய் கவனிங்க. நிலைத்திருப்பு இல்லாமல் வசனிப்பு இல்லை. அதாவது சத்தியம் எந்த அளவிற்கு ஒருவருக்குள் வேர் கொள்ளுகிறதோ அந்த அளவிற்குத்தான் ஜெபத்தில் கேட்கப்படுவதும் மாறுகிறது. ஆண்டவர் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு உடைய அர்த்தத்தோடு அதை பேசவில்லை. அதனால் தான் கவனிங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்றெல்லாம் அவர் பேசவில்லை. அது நிபந்தனைக்கு உட்பட்ட ஜெபம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வசனம் நிலைத்திருக்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்து, அதாவது விதை வளரும் பொழுது அது வாஞ்சையாக வளருகிறது. எந்த ஒரு விதைக்கும் ஒரு விருப்பம் உண்டு. நன்றாய் கவனிங்கள். அது வளர்ச்சியை காட்டுகிறது. ஒரு வசனத்தில் வளர்கிற ஆளுக்கு விருப்பம் வேறு விதமாக இருக்கும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் வசனத்தில் எந்த அளவுக்கு வளர்கிறீர்களோ, நிலைத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய சிந்தனை மறுரூபப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவியில் நடக்கிற காரியங்கள் மனதை பாதிப்பது தான் மறுரூபம். அந்த இணைப்பு உங்களுக்கு புரிகிறதா? அதே தான். உலகத்திலே பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படி என்றால் தேவன் நம்மை ஆக்குவதில்லை, நாம் மறுரூபப்படுகிறோம்.
ஆனால் வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்கே? ஆவியிலே. ஆவி என்றால் என்ன? இருதயம் என்றால் உள்ளம். புரிந்து விட்டீர்களா? இந்த காரியங்களை கர்த்தர் இருதயத்திற்குள் பேசும் பொழுது சிந்தனை பாதிக்கப்பட வேண்டும். ஆவியில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சிந்தனை உலகத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை விசுவாசியாய் இருந்தும் அவிசுவாசிக்குரிய வாழ்க்கை. அதனை புரிந்து கொண்டீர்கள். அதனால் தான் திட்டங்கள் சிதறுகிறது, முடிவுகள் பதறுகிறது. ஏன் தெரியுமா? உலகத்திற்கு ஒத்த வேஷம். எங்கே? சிந்தனை பாதிக்கப்பட்டால் முடிவு பாதிக்கப்படுங்க. நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் சிந்திப்பதை வசனம் பாதிக்கிறது என்றால் என் முடிவுகள் வசனத்துக்குரியதாக இருக்கும். இப்போ ஜெபிக்கிறது கூட ஒரு முடிவு தான். எதை ஜெபிக்கிறோம் என்பதும் ஒரு முடிவு தான். ஏனென்றால் ஜெபத்தில் எதை கேட்கிறோம் என்பதே ஒரு முடிவு. எதை கேட்கிறோம் என்பதை சொல்லித் தருவதே விதையின் முடிவு. விதை சொல்லித்தரும். எதிலே வேர்விடுகிறோமோ அதுதான் வாஞ்சையாய் மாறுகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? டேஸ்ட் கேன் பி ஆல்வேஸ் கல்டிவேட்டட். நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் என் டேஸ்ட்டுன்னு. யார் சொன்ன உங்கள் டேஸ்ட்டு? ஹலோ, எத்தனையோ பேர் சொல்கிறீங்களே சாப்பாட்டுக்கு இதுதான் என் டேஸ்ட்டு. யாராவது காமனாக ஒரு பதிலை கொடுங்க பார்ப்போம். டேஸ்ட் எப்படி உங்கள் டேஸ்ட்டாக மாறிச்சு? We are in Bangalore. Somebody is from North India. Somebody is from abroad. Somebody is from Kerala. Somebody is from Karnataka or Andhra. Each one is having a different taste. எப்படி டேஸ்ட் வருது? பழக்கம். ஐயா சரியாக சொன்னீங்க, பழக்கம். நான் பிறந்த போது அந்த டேஸ்ட் எனக்குள்ளே இல்லை, ஆனால் வளர்த்தவங்க ஊட்டினாங்க. ஐயோ, நம்ம அம்மா அப்பா யார்? அதனால தான் அந்த டேஸ்ட். எத்தனை பேருக்கு புரிந்தது? சும்மா ஒன்றும் டேஸ்ட்டில் ஐயோ அதனால் மனைவி இப்படி அரைச்சி செஞ்சாதான் டேஸ்ட்டுன்றாங்க. ஐயா அம்மா ரெண்டு பேருமே கணக்கு தான். ஏன்னா ஐயாவும் சமைப்பாங்க சில நேரம் வீட்டில். யாருங்க சொன்னால் இந்த டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டுன்னு? அது உங்களுக்கு டேஸ்ட்டு, இது எனக்கு டேஸ்ட்டு. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி, நான் பழகின விதம் அப்படி. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனால் யாரும் சொல்லக்கூடாது எனக்கு ஜபம் இப்படித்தான் பண்ண வரும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? பாட்டி. பாட்டிக்கு யாருன்னா போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மூல காரணமான ஒரு விஷயம் உண்டல்லவா? எதிலிருந்து எது பிறந்தது? அர்த்தம் இல்லாமல் ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. ஆமென்னா பரவாயில்ல. ஆண்டவரே இந்த தேசம் பாழாய் போன தேசம் ஐயா தேவனே என்னும்போதே ஸ்தோத்திரம் சொல்லாமல் ஆமேன் போட்டு தள்ளுவாங்க ஒரு ஆள். அதாவது ஆமேன் என்றால் அப்படியே ஆக கிடது. இதில் ஒரு வெளிச்சம் பல பேருக்கு இன்னும் வரல பாருங்க. ஆம் என்பதற்கும் ஆமேன் என்பதற்கும் வித்தியாசம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? ஆம் என்றால் எஸ், ஆமேன் என்றால் எஸ் இல்லை. அப்படியே நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் போடுவீங்களா? ஆண்டவரே இந்த தேசத்தில் சத்ரு பட்சித்து கொண்டு இருக்கிறானே, மோசமான காரியங்கள் நடக்கிறதே ஆமேன்னா சொல்லுவீங்க? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் ஐயா. எஸ்ன்னு அர்த்தம் வேற. ஆமாம் 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 நடக்குது, ஆமாம் ஆமாம் அப்படி வேணா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? தெரிஞ்சு சொல்லுங்க, அதுதான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆமேனில் அவ்வளோ வல்லமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 2 பேர் ஒருமனப்பட்ட ஆமேன்னு சொன்னால் நடக்கும் காரியம். ஐயோ ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரே பிரிவினை ஆவிகள் கிரியை செய்யணும். இன்னொரு பிரதர் ஆமேன் போட்டால் என்ன? இன்னும் நாசமாக போயான்னு அர்த்தம். அப்போ பிரதர் கொஞ்சம் கவனமாக ஜபத்தை கேட்டு ஆமேன்னு சொல்லும் ஐயா. தேவனே இந்த பிரிவினை ஆவியை கட்டும் அப்படி ஆமேன் அப்படி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் பைபிளில் தெளிவாக ஆண்டவர் பேசும்பொழுது விதை வேலை செய்கிறது. விதை வளரும் பொழுது விதைக்கேற்ற ருசியும் வளர்கிறது. அதாவது சத்தியத்தின் நிலைத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. ஏனென்றால் கேட்குற விஷயம்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி கேட்கிறோம். ஆமென். நீங்கள் வசனத்தில் வளர்ந்து ஒரு காரியத்தை விரும்பி பாருங்களேன், அந்த விருப்பமே வசனத்திற்கு ஏற்ற விருப்பமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அதனால் தான் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன் நீதிமான் விரும்புகிறது என்று சொல்லப்பட்டது? நீதிமான் சும்மா விரும்புவது இல்லை, சத்தியத்தின் அடிப்படையில் விரும்புகிறார். ஆமென். அவரே நீதிமான். எதனை புரிந்து கொண்டீர்கள்? நீதியை எடுத்தால் வெறும் மான் தான். He is only a man. மேன் மான் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீதியை எடுத்தால் நம்ம ஒன்றுமே கிடையாது.
அப்போ நீதியில் இருக்க ஒரே ஒரு வழி சத்தியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அப்படின்னா சத்தியத்துக்குள் வந்தவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கிறது. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற ஜபத்தின் பதில்களில் இருந்து இதுதான் சுயாதீன பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை அல்ல, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. கவனிங்கள், அதிலே நிலைத்திருக்கிறவனே. இப்போ நான் ஒரு கேள்வியை எப்பொழுதுமே கேட்பேன், அதனால தான் ஒப்பிட்டு பார்த்து படிக்க வேண்டும். எப்படி இங்கே நிலைத்திருப்பது? வசனத்தில் இங்கே வசனம் சொல்லியிருக்கு, இங்கே தான் சொல்லியிருக்கு. யோவான் 15:7 சொல்லவில்லை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு சொல்லிவிட்டார். பதிலை நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஜபத்துக்குரிய பதில் கொடுத்து விட்டார். ஆனால் இங்கே வசனத்திற்கு பதில் கிடைத்திருக்கிறது. என்ன பதில்? அதிலே நிலைத்திருக்கிறவனே. நிலைத்திருக்கிறவன் என்றால் என்ன அர்த்தம்னு இங்கே வருது. என்ன அர்த்தமா? கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த கேட்கிறவன் நிலைத்திருக்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறான் என்றால் செய்கிறவனாய் இருக்கும் பொழுது. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சுதந்திர சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. நிலைத்திருக்கிறவன் எப்படிப்பட்டவனா? கேட்கிறவனாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் எல்லாம் பாக்கியவனாய் இருக்கிறான். ஓ, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற அர்த்தம். இப்போது சங்கீதம் 1 உங்களுக்கு புரிகிறதா? ஒரு பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ தியானத்திற்காக இருக்கிற மனுஷன் மாத்திரமல்ல, அதில் பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் அதன்படி செய்கிறவராக இருக்கிறார். ஏமே பாருங்க, எந்த டேஸ்ட் நமக்கு வளர்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வித்தாக இருக்கிறது. எந்த ஒரு வித்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. ஆமே பாருங்க, ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு. அதே போலவே விதைக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது போலவே எந்த ஒரு பழக்க வழக்கத்திற்கும் ஒரு வளர்ச்சி உண்டு. விதை வளரும் பொழுது அது ஒரு பழக்கம். ஏமே நீங்கள் டேஸ்ட்டை வளர்த்தீர்கள் அல்லவா? அதை போலவே விதையை வளர்க்கணும். எந்த விதையை? வசனமாகிய விதை. இப்போ டேஸ்ட்டுக்கு அநேக விதைகள் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்டது. அப்பா அம்மா போட்ட பழக்கங்கள், அப்பா அம்மா காண்பித்த காரியங்கள், அப்பா அம்மா பயன்படுத்தின காய்கறிகளோ கறி வகைகளோ எல்லாமே விதைகளாய் இருந்தது இல்லையா? அதுதான் ருசியாய் மாறினது. அதை போலவே வசனம் என்பதும் விதை, அழியா வித்து, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான வித்து. அப்படி என்றால் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள், எந்த ஒரு முயற்சியுமே பயிற்சியினால் வருவது. ஆமென். எந்த ஒரு முயற்சியுமே பயிற்சியினால் வருவது. பயிற்சி இல்லாமல் வராதுங்க. நீங்களும் நானும் ஏதோ ஓவர் நைட் அப்படி மாற முடியாது. ஆனால் நம்ம எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே புரிந்து கொண்டீர்கள்? எனக்கு இந்த பழக்கமே இல்லைன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. வளர வேண்டும். எனக்கு படித்தால் ஏறவில்லை, புரியவில்லை. எத்தனை நாள் சொல்லி கொண்டு இருக்க போகிறோம்? நான் ஒன்றை கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்கு படிக்குதா? படிப்பு வருதா? புரியுதான்னு கேட்டு பாருங்க. இப்போ எக்ஸாம் டைம், பிடிக்குதான்னு கேட்டு பாருங்க. ஆனால் திணிக்கிறோம்ல, காசு வீணாயிடும். எத்தனை பேர் வாழ்க்கையில் கிருபை வீணாகுது தெரியுமா? ஆனால் வேலை தெரியல. கிருபனாலே ஓசின்னு நினச்சிட்ருக்காங்க. கிருபை ஓசி நமக்கு தான், கொடுத்தவருக்கு இல்லை. அவர் கிரயம் கொடுத்தா அது ஓசி இல்லை, பயங்கர எக்ஸ்பென்சிவான கிரயம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் கிருபை வேஸ்ட் ஆகுது, ஆனால் நமக்கு தெரியல. சத்தியம் இல்லாமல் கிருபை எப்படி வேலை செய்யும்? கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறார், கொடுக்க முடியல. எனக்கு கிருபை கொடுக்க வேண்டிய உள்ள அவருக்கு இருந்தாலும் சத்தியம் இல்லை. பிள்ளைங்க படிக்கணும், முன்னேறணும், காசு வரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொசைட்டியில் இருக்கும் பொழுது டைம் எடுத்து டியூஷன் கொடுத்தாவது படிக்க வைக்கிறோம், மனப்பாடம் பண்ணுன்னு சொல்கிறோம், திருப்பி திருப்பி எழுதி காட்டுன்றோம், தப்பு விடாமல் சொல்லி காட்டுன்றோம். வசனம் வரும்போது ஏன் வரல? எல்லாம் பிடிச்சா செஞ்சோம். யாரோ ஒரு இடத்தை சொன்னால் ஆச்சரியமான ஒரு யோசனைக்குரிய விஷயம். தப்பு செய்யும்போது 4 பேரை கன்சல்ட் பண்ணால் தப்பு செஞ்சோம். லிசன் டு பி கேர்ஃபுல்லி. ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும் போது 4 பேரை கன்சல்ட் பண்ணுறோமா? எங்கே இது செய்யலாமாங்க, போகலாமாங்க, பண்ணலாமாங்க? யாராவது கன்சல்ட் பண்ணி தப்பானாங்களாம் கேட்டு பாருங்கள். இல்லவே இல்லை. ஆனால் பேப்டிசம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், பரலோகம் போகணும் போது 10 பேரை கன்சல்ட் பண்ணுவாங்க. எப்படிங்க?
எப்படிங்க? நல்ல காரியத்தை சொன்னா ஒரே கன்சல்டேஷன் தான். பண்ணலாமா? எழுதியிருக்கா? உண்மையாவே இருக்கா? செஞ்சுதான் ஆகணுமா? ஏங்க தப்பையே கன்சல்ட் பண்ணாம செய்யும்போது நல்லதை ஏங்க கன்சல்ட் பண்றோம்? இதுதான் கோளாறுங்க. உண்மைதான், சிந்திக்க வைக்குது. ஒரு பேப்டிசம் ஆயிடுனா வீட்டையே கன்சல்ட் பண்றாங்க. அதில் ஒரு ஆள் நோ சொன்னாலும் நோ தான். அவ்வளோ பத்திரமா முடிவெடுக்கிறாங்க. அதே ஆள் தப்பு பண்ணப்போ யாரையும் கேட்கல. எப்படிங்க முடியும்? முடியுதுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறதுனால தான் விஷயத்தை சரியானதை செய்ய தைரியம் வேணும் வாழ்க்கையில். அதுதான் சுயாதீன பிரமாணத்தோட வேலை. நம்ம வாழ்க்கையில் அது இருந்ததுன்னா அதுக்குரிய டேஸ்ட்டை கர்த்தர் கொடுக்குறார். ஆமென். அது ஒரு முயற்சினால் வரும் என்றால் அதுக்கு ஒரு பயிற்சி அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சிக்கு பயிற்சி அவசியம். நீங்கள் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வதே பயிற்சி. அந்த பயிற்சியில் தேறினவர்களுக்கு அது சுலபமாக இருக்கும். மைண்டை வசனத்தில் வச்சு பாருங்க, அப்போ தான் பேட்டில் என்னன்னு நமக்கு தெரியும். உண்மை அதுதான். ஜெபம் பண்ணும்போது தெரியாது அதிகமாக. பிசாசு அதனால தான் வசனம் இல்லாமல் ஜெபிக்கிறவங்கள விட்டுடுவான். என்ன வேணாலும் ஜெபிக்கட்டும் விட்டுடுவான். ஆராதனை பண்ணுகிறாயா பண்ணு, பாடல் தானே பாடுகிறாய், பிரச்சனை இல்லை, இசை கேட்டா போல் பாடிவிட்டு போய்விடலாம். ஆனால் சத்தியம் வரும் பொழுது பிசாசுக்கு தெரியும் சிறை உடைந்தே ஆகணும். அதனால தான் கவனிக்க விட மாட்டான், மனப்பாடம் பண்ண விட மாட்டான், ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டான், உள்ளபடியே அறிந்து ஜெபிக்க பயிற்சிக்குள்ளே போகவே விட மாட்டான். கேட்குற எல்லாமே வீட்டில் பயிற்சி தானே. உங்கள் பிள்ளைக்கு ரிமோட் கண்ட்ரோலை யார் சொல்லி கொடுத்தது சொல்லுங்க? நம்ம கையில் இருந்துச்சு, அது கைக்கு போயிருக்கு, அவ்வளோதான். உங்கள் கையில் பைபிள் இருந்தால் உங்கள் பிள்ளை கைக்கு போகாது, போகும். அதுதான் விஷயம். சும்மாவா எல்லாம் வருது? சின்ன வயசுல வருது. அப்பா அம்மா அப்படி நம்ம பார்க்காததா பிள்ளைக்கு கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் அல்லவா பிள்ளை வளருகிறது. என் பிள்ளை சின்ன வயசுல ரொம்ப ஸ்மார்ட்டு. ஆமாம், எதில் ஸ்மார்ட்டு? நம்ம தானே ஸ்மார்ட் ஆக்குறோம். ஏன் எதில் தேறுகிறேனோ, நான் எதில் வளருகிறேனோ, நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தானே பிள்ளைக்கு கொடுக்குறேன். வீட்டில் அப்பா பொட்டேட்டோ தின்ற ஆள்னா பிள்ளை பொட்டேட்டோ தின்னும். இஷ்டமான ஒரு விஷயந்தான், சும்மா வரல. ஹேபிட்டு இஸ் கல்டிவேட்டட் ஆல்வேஸ். இப்போ நன்றாய் கவனிங்க, நான் வசனத்தை நான் வாசித்து விரும்புகிற ஒரு ஆளாக இருப்பேன் என்றால் என்னை பார்த்து அல்ல, என்னில் பிறந்த எனக்குள் ஜனிப்பிக்கப்பட்ட என் ரத்தமும் மாம்சமுமாக இருக்கிற என் பிள்ளை நிச்சயமாக பிடித்து கொள்ளும். ஆமென். அதுதாங்க நம்ம இன்னைக்கு சொல்லி தருகிற விஷயம். அப்போ பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது நிலைத்திருப்பு என்றால் செய்வது. ஆமென். சத்தியத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம், சத்தியத்தை எப்படிங்க செய்யறது? சத்தியத்தை எப்படிங்க செய்யறது? ஒரு சத்தியம் எப்படி செய்யப்படும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சத்தியம் என்பது ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சத்தியமும் கிருபையும் வெளிப்பட்டது என்றால் இரண்டுமே வெளிப்பட்ட விதமே ஒரு நபருடைய வெளிப்பாடு. Truth is not a concept. It's not something. It's about somebody. அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று சத்தியத்தையே ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் பாருங்கள், மறுபடியும் பிறந்த பிள்ளைக்கு சத்தியம் சுலபமாக இருக்கும், சத்தியத்தை வாழ்வது சுலபமாக இருக்கும். எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கட்டும், எத்தனை கசப்பில் மன வைராக்கியத்தில் நீங்கள் இயேசு வருவதற்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும் இயேசுவேன்னு சொன்ன பிறகு உங்கள் இருதயத்தில் பயங்கரமான ஒரு மாற்றம் வரவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இங்கே வந்தது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். உண்மை அதுதான். எப்படி தெரியுமா? அது வரைக்கும் செய்ய முடியாதது சுலபமானது. கசப்பு எங்கே ஓடினது என்றே தெரியவில்லை, மன வைராக்கியம் எங்கே ஓடினது என்றே தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நானே இல்லை, அது என் சுபாவமே இல்லை. இயல்பிலேயே அன்பு வந்தது, இயல்பிலேயே மன்னிக்க முடிந்தது, இயல்பிலேயே போய்விட்டு போகட்டும் என்று கருணை காட்ட முடிந்தது. ஏன் தெரியுமா? உள்ளே வந்தவர் அப்படிப்பட்டவர். புது சிருஷ்டியின் விஷயம் இதுதான். நீங்களாக ஏதோ ஒன்றை போட்டுக்கொள்ளவில்லை, உங்களையே மாற்றிவிட்டா. ஆமே பாருங்கள், எதையா போட்டுக்கொண்டா கழட்டிடலாம்ல, உண்மைதானே?
அதை நகையை போட்டுக்கிட்டா கழட்டலாம், ட்ரெஸ்ஸை போட்டுட்டா கழட்டலாம், செருப்பை போட்டால் கழட்டலாம். ஆனால் ஆண்டவர் எதையும் போட்டு வைக்கவில்லை, உங்கள் மேலே போட்டுக்கொள்ளவில்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா? புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்கனவே இருந்த ஒரு ஆளோட இன்னொரு ஆளை சேர்க்கலை. பழையவைகள் எல்லாமே புதிது. அப்படின்றா ஒரு மனுஷன் உள்ளே வந்த விதமே வித்தியாசமான மனுஷன். ஏனென்றால் தேவனால் வந்த சிருஷ்டிப்பு, படைப்பு. எதனை புரிந்து கொண்டீர்கள்? இது ஒரு தரிப்பு. இது ஒன்று போட்டுக்கொள்வது அல்ல, இது தரித்து கொள்வது. தரித்து கொள்வது என்பதற்கு என்ன வார்த்தையை சொல்லலாம்? நீங்கள் யாராவது ஒருவர், எனக்கு தெரியாது, ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது. சரியாய் சொன்னீங்களே, ஆழமான வார்த்தை. தரித்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வது. அது கூட கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக தான் போகுது. அணிந்து கொள்வதை கூட எடுத்துடலாம். என்னம்மா? இஸ் விதின் அஸ். நல்ல வார்த்தைகள். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு வார்த்தையை நாம் இங்கே பிடிப்போம். எங்கே வருகிறது என்று பார்க்கலாமா? இதை நான் ஏற்கனவே எபேசியர் 4 சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இந்த வார்த்தைகளை இதிலே பாருங்கள். எபேசியருக்கு வந்துவிட்டு ஒரு இடத்திற்கு போகலாம். எபேசியர் 4:24 23 வாசிங்க. வாசிங்க. புதிதான ஆவி வந்ததா? உள்ளத்திலே வந்ததா? போனதா? வந்தது. வாசிங்கள். நல்ல வார்த்தை. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. என்னை பாருங்கள், உள்ளத்தில் எப்படி புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படி என்றால் எப்படி மாற முடியும்? சரியா சொல்லுங்க. என்ன பாருங்கள், எல்லாம் என்ன பாருங்கள், முக்கியமான ப்ராக்டிக்கலான குறிப்புகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய உள்ளத்திலே, இது என்ன வார்த்தை? இது உள்ளம் என்றால் என்ன? இருதயம் என்றால் என்ன? ஆவி. சரியா? மனுஷ பரிசுத்த ஆவி நினைத்து கொள்ளாதிருங்கள். இது மனுஷனுடைய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. ஆதியாகமம் 2:7 தேவனுடைய சுவாசம். ஆமென். இதெல்லாம் பரிசுத்த ஆவி அல்ல. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? தேவனுடைய சுவாசம் உள்ளே ஊதப்பட்ட பொழுது மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஜீவனை உடைய ஆத்துமா என்பது ஆவியை உடைய ஆத்துமா. அப்படி என்றால் ஆவி அப்பொழுது உயிரோடு இருந்தது, தேவனோடு உறவில் இருந்தது, பரிசுத்தத்தில் இருந்தது. பாவம் வந்த பொழுதோ ஆவி அந்தகாரம் அடைந்தது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இருதயம் அந்தகாரம் அடைந்தது. இதுதான் அர்த்தங்கள். இப்பொழுது கவனிங்கள். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இயேசு வந்தால் புதிதான ஆவி வந்து விடுகிறது. அதாவது இருதயமே புதிதாய் மாறிவிடுகிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அடேங்கப்பா. இப்போ எல்லாம் என்ன பாருங்க, இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமா? புதிய மனுஷன் யாருன்னு கேட்டால் அவருக்கு ஒரு விளக்கம் இருக்கணும் இல்லையா? ஹே, ஐ எம் அ நியூ மேன், ஐ எம் அ நியூ உமன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளியில் இல்லை, உள்ள. இந்த உள்ளே வந்த ஆள் யாரா? நான் அதே ஆள் தான், ஆனால் உள்ள வேற ஆள். இதே வார்த்தை ஏசு இல்லாதப்போ சொன்னால் வேற மாதிரி இருந்திருக்கும். அப்பையும் ஒரு ஆள் இருந்தாப்புல. எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கே தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியில் ஒரு ஆள் தான், பழைய ஆள் மாதிரி தான் இருக்கே, அதே தோற்றம்தான், ஆனால் உள்ள வேற ஆள். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இந்த ஆள்? ஐயோ, இதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியணும் அது நான் இல்லைன்னு. ஒத்துக்க மாட்டீங்களே. படிக்கும்போதே உங்களுக்கு புரியுது அது நான் இல்லைன்னு. அதாவது நீங்கள் இல்லை, என்ன என்னையே பார்க்குறீங்க, நீங்கள் இல்லை, சரிதானே? இப்போ படிக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் மெய்யான நீதியில் இருக்கிற ஆளா? இல்லை. பரிசுத்தத்தில் இருக்கிற ஆளா? இல்லவே இல்லை. யாருக்கும் சில பேருக்கு இந்த சத்தம் வரவே இல்லை. ஒருவேளை நீங்கள் கண்ணாடியே பார்க்காத ஆளாக கூட இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இப்போது ஆண்டவர் சொல்லார், மெய்யான நீதி அவங்கக்கிட்ட இருக்குது. நீதினா என்னன்னே தெரியாது, அதில் மெய்யான நீதினா என்ன நீதிங்கன்னு நம்ம கேட்போம். இதில் மெய்யான நீதியா, பரிசுத்தத்திலுமா, தேவனுடைய சாயலாம். அடேங்கப்பா, என்ன பார்த்தா ஆண்டரை பார்த்த மாதிரி. இப்போ எல்லாம் என்ன பாருங்கள், அது மாதிரி உங்களையே பாருங்கள். எப்போ போய் பார்ப்பீங்க? கண்ணாடியே. ஆனால் இப்போ கண்ணாடி, உண்மையான கண்ணாடி இதுதான். ஏன்னா அந்த கண்ணாடி இதை தான் காட்டும், வெளி தோற்றத்தை தான் காட்டும். ஆனால் இந்த கண்ணாடி உள் தோற்றத்தையே காட்டுது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது நீங்களாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இதை ஒத்துக்க முடியுதா? இப்பதான் ஒத்துக்க முடியும். வேற யாராவது சொன்ன ஒத்துக்குவே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட ஆளு. இப்ப இந்த புது மனுஷனை நீ பார்ப்பனா நீ சொல்லுவ, இது நானே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது உங்களை கண்ணாடியில் பார்க்க சொல்லிட்டு மேக்கப்லேயே சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு உங்கள் முகத்தையே மாற்றி, தலையை மாற்றி, முடியை மாற்றி, எதெல்லாம் இருக்கணுமோ இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ இருக்கணும்னு சொல்லி மாற்றி உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறா. ஆன்னு அலறி விடுவீர்கள். இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், துன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் இது இன்பத்துக்குரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்றால் நீங்கள் சொல்ல, இது நானே இல்லை. உண்மைதானே? இப்போ கண்ணாடியை பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு வச்சிருக்கிற கண்ணாடி என்ன கண்ணாடினா, உன்னை அழகாக காட்டுற கண்ணாடி. ஹல்லேலூயா. என்னைக்காவது கண்ணாடி இப்படி காட்டுதுன்னு கண்ணாடியை உடைச்சிருக்கோமா? கண்ணாடியை பாராட்டி இருக்கிறோம். சே, என் வீட்டு கண்ணாடி தான் சரியான கண்ணாடி, குண்டாவும் காட்டாது ஒல்லியாகவும் காட்டாது, சரியாக காட்டும். சில பேர் வீட்டுக்கு ஏற்ற கண்ணாடிலாம் இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்கள குண்டா காட்டுற மாதிரியும் கண்ணாடி இருக்குது. ரொம்ப குண்டாக இருந்தால் ஒல்லியாக காட்டுற மாதிரி கண்ணாடி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. அடேங்கப்பா, நான் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன். வெளியில் வரவங்க தான் செதறணும். ஆனால் நம்ம கண்ணாடி சரியாக காட்டுச்சுன்னா ஒரு பெருமை நமக்கு. அடேங்கப்பா, சரியாக காட்டுதுங்க. இப்போ கவனிங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற கண்ணாடி சரியான கண்ணாடி. ஏன்னா அது நியாய பிரமாணம் மாத்திரமல்ல, பூரண பிரமாணம், சுதந்திர பிரமாணம். அது நம்மளை சுதந்திரமாக வாழ வைக்கும். பூரணமான பிரமாணம் வேறு. அந்த கால நியாய பிரமாணத்தை விட இந்த ரெண்டு வார்த்தை வித்தியாசமானது, உத்தமமாக இருக்கிறதல்லவா? கவனிங்கள், இப்போ இந்த கண்ணாடியை பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்ற சிறந்த கண்ணாடியை நான் தான் காட்ட முடியும். ஏமே, இதை காட்டும் பொழுது ஆண்டவர் பாருங்க, நல்ல கவனிங்க, நியாய பிரமாணம் சுட்டி காட்டினது என்பதனாலே நியாய பிரமாணத்தை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது. கண்ணாடி சுட்டி காட்டினா குற்றப்படுத்த, கண்ணாடியை குற்றப்படுத்தக்கூடாது, என்னதான் குற்றப்படுத்தும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறது அது காட்டுகிறது. இப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறா. உனக்குள்ளே இயேசு வந்து விட்டார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்றால், இப்பொழுது நீ பார்க்கிற விதம் எப்படிப்பட்ட விதம் தெரியுமா? நான் உனக்கு காட்டுகிற விதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏமே, இப்போ உன்னை பார்க்கும் பொழுது குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், தவறுகள் செய்யலாம், பூரணமற்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா இதுதான் நீ. ஏனென்றால் தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஒரு பிள்ளையை நான் உன்னை பார்க்கும்பொழுது, அது எதனால் பார்க்கிறா தெரியுமா? அதை கூட இயேசுவின் ரத்தத்தினாலே. இயேசுவின் ரத்தத்தின் வழியாக உங்களை என்னையும் பார்க்கும்பொழுது பரமபிதாவுக்கு பொல்லாப்பே தெரியாது. ஏன்னா எல்லா பொல்லாப்பும் அவர் மேல் மறைந்திருக்கிறது, அவர் மேல் விழுந்திருக்கிறது. உங்களை பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் கழுவி விடுகிற ரத்தமாக இருக்கிறபடி, ஏனென்றால் நீங்கள் ரத்தத்தை நம்புகிற பிள்ளை, சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது கவனிங்கள், சுத்தமாக வந்து நிற்கிறது கண்ணாடி முன்னாடினா ஆண்டவர் பார்க்கிற சுத்தத்தில் நிற்கிறீர்கள். நன்றாய் புரிந்து கொள்கிறீர்களா? இது நான் மேக்கப் போட்டு நிற்கிற சுத்தம் இல்லை. முதல்ல நான் எனக்கு பிடிச்ச சோப்பு, எனக்கு பிடிச்ச மேக்கப்பு போட்டு நான் அழகாக இருக்கிறத நானே நினச்சேன். ஏன்னா அதே ஆள் தான், ஆனால் போட்ட மேக்கப்பே வித்தியாசமாக இருக்கே. முன்னாடி தனக்கு இஷ்டம், ஐயோ நம்மெல்லாம் செதறி இருக்கும், சுக்கு நூறா. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிற மூஞ்சை மாற்றி மாற்றி காட்டுவோம் அதுக்கிட்ட. ஆண்டவர் நினைப்பார், என்ன அழகு மூஞ்ச கொடுத்தா, என்ன குரங்கு மாதிரி ஆக்கி அதையே ரசித்து கொள்ளுகிறது. நம்முடைய விருப்பமே அதுவாக தான் இருந்தது. நம்ம பல சேஷ்டைகளை காட்டி அப்படி அப்படிலாம் பார்க்குற இடம் கண்ணாடி தான். இப்போ கண்ணாடிக்கு ஒரு வாய் இருந்தால் நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. ஆனால் இன்றைக்கி கண்ணாடி யோசிக்குது, என்ன இது அதே ஆள் தான், ஆனால் வேறு மேக்கப்பில் வந்திருக்கே. இப்போ நான் என்ன தான் சுட்டி காட்டணும்னு நினச்சாலும் முடியலையே. என்ன சுட்டி காட்டணும்? நீ ஒரு போக்கிரி, நீ போ, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, நீ உதவாதது, நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு திருடி. ஏன்னா பெண்ணாக இருக்கிறனால பெண்களையும் சேர்த்து பேசி விடுகிறேன். நீ ஒரு கொலைகாரன், நீ இப்படி அப்படி என்று சொல்ல நினைத்தாலும் முடியல. ஏன்னா போட்ட மேக்கப் அப்படி. என்ன மேக்கப்பு? இயேசுவின் ரத்தத்தினாலே மெய்யான சொல்லுங்க நீதி. ஏன்னா கண்ணாடிக்கு தெரியும் நீதி என்னான்னு. ஏன்னா இது நியாய பிரமாணத்தின் கண்ணாடி, நம்ம ஊர் கண்ணாடி இல்லை. அது ஒரு சுயாதீன பிரமாணத்தின் கண்ணாடி, பூரண பிரமாணத்தின் கண்ணாடி. அதுக்கு தெரியும் சத்தியம் என்னன்னு. அப்போ இயேசுவின் ரத்தத்தில் வந்து நிற்கிற பிள்ளையை என்னதான் சுட்டி காட்டலன்னு நினைச்சாலும் கண்ணாடிக்கே முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஓ, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாணமே வல்லமை இழக்குதுங்க. பிரமாணமே வல்லமை இழக்குது. காரணம், பிரமாணத்தை நிறைவேற்றின ஒருவருடைய ரத்தம் மேலே இருக்கும் பொழுது பூரணமான ஆளாக கண்ணாடியே ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
கண்ணாடியே ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீ பூரணமான ஆளியா? ஏன்னா குற்றப்படுத்த முடியல. கவனிங்க, மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்லாம் என்ன அர்த்தங்க? கொஞ்சம் வாசிங்கப்பா. அதுதான் இங்கிலீஷில் யாராவது வாசிங்க. Ephesians 4:22, right? யா, வாசிங்க பார்ப்போம். 24 யாராவது ஒருவர். நியூ மேன் you put on a new man னு வருது. NIV. I want to know the word for தரித்து கொள்வது. You put on the new self. Again about NIV, brother. Okay, any other version here? Attitude. You put on a new attitude. ஐயோ பயங்கரம். New attitude. Put on. இந்த வார்த்தையை கவனிங்களே. இது அணிந்து கொள்வது, போட்டுக்கொள்வது. அதான் இந்த put on என்ற வார்த்தை தமிழில் மாற்றினா போட்டுக்கொள்வது என்று வரும். ஆனால் தமிழ் சரியாய் வந்திருக்கிறது தரித்து கொள்வது. தரித்து கொள்வது என்ன அர்த்தம்? யாராவது சொன்னீங்களா? கலந்து விடுவது, உள்ளே இருப்பது, பிரிக்க முடியாதது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டேட்டூ போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? பச்சை குத்துறது, பச்சை குத்துறது. குத்தனா எடுக்க வராது, எடுத்தால் பிச்சிடும். எது? சாதையே பிக்கும். அதுதான் தரித்து கொள்வது. தரித்து கொள்வது என்றால் நீங்கள் சொன்ன அர்த்தங்கள் சரியானது. கலந்து விடுவது, எடுக்க முடியாதது, பிரிக்க முடியாதது. எத்தனை பேர் புரிகிறது? அணிந்து கொள்வது, போட்டுக்கொள்வது என்ற வார்த்தையை விட அதிக ஆழமானது தரித்து கொள்வது. அப்போது இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்ட நான் அந்த மனுஷனை தள்ளிவிடவே. இப்போ கவனிங்க, பழைய ஆளை தள்ளிட்டார் ஒருத்தர். இப்போ புதிய ஆளை நான் தரித்து கொண்டேன். இந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன்? புதிய மேக்கப்புக்கு உரியவன், புதிய ரூபத்துக்கு உரியவன். மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய. எத்தனை பேர் சொல்ல முடியுது? தேவனுடைய சாயல் என்றாலே பாவம் இல்லாத சாயல், பரிசுத்த சாயல். ஆமென். தேவன் விரும்புகிற சாயல். அதுதான் ஆதியாகமம் 2:7 வந்த ஒரு சாயல். இப்பொழுது கவனியுங்கள், இதே மாத்திரமல்ல, கொலோசியன்ஸ் சாப்டர், எபேசியருக்கு பிறகு பிலிப்பியருக்கு பிறகு கொலோசியர், கொலோசியன்ஸ் சாப்டர் 3. இதோடு நாம் முடிக்க போகிறோம். வாசிகள் பார்ப்போம். 9-10. நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட எபேசியர் 4 கொலோசியர் 3 ஒரே மாதிரி பேசியிருக்கிறது. நீங்கள் அதை வீட்டில் கண்டுபிடிங்க. எதெல்லாம் ஒரே மாதிரி பேசப்பட்ட வார்த்தைகள் என்பதை அடுத்த வாரம் ஹோம்ஒர்க் பண்ணி யாரெல்லாம் கொண்டு வருவீங்க? அடைய இங்கேயே அதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஹோமில் போய் ஒர்க் பண்ண வேண்டாம். இப்படி போகும்பொழுதே 4 பேர்கிட்ட பேசும்பொழுதே உட்காந்து செஞ்சு பாருங்கள், வந்துடும். அவ்வளோ ஈஸியாக தெரியும். ஒருமைப்பட்ட சில வார்த்தைகள் பாருங்கள். 9-10. தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா ஏற்கனவே தரித்து கொண்டு விட்டீர்களே, இனிமேல் தரிக்க போவது இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் புதிய மனுஷனாய் இருக்கிறீர்கள், புதிய மனுஷியாய் இருக்கிறீர்கள், மாறப்போவதில்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன செய்யணுமா? 9, ஒருவருக்கொருவர். ஐயோ, இது பெரிய கான்செப்ட். நான் எபேசு 4லலாம் படிக்கணும். இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்டாக போகக்கூடாதுன்னு கவனமாக கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் சில நேரம் இதை தொட்டு தான் ஆக வேண்டும். நன்றாய் கவனிங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மனுஷனும் தேவனுடைய சாயலாக இருக்கும்பொழுது 2 பேருடைய மெக்கானிசமும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதில் ஒரு ஆள் புதிய மனுஷனா, ஒரு ஆள் பழைய மனுஷனா எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆள் புதிய மனுஷனுக்குரிய சுபாவத்தில் வாழும்பொழுது இன்னொரு மனுஷன் புதிய மனுஷனாக இருந்தும் கூட பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் இருந்தால் கிளாஷ் வராது. அதனால தாங்க சபையில் கிளாஷ் வருது. இது வீட்டுக்கும் சொந்தம். ஏனென்றால் வீடே சபை. ஒருவர் சத்தியத்தில் நடக்கும்போது சத்தியத்தில் இருக்கேன் என்று சொல்லியும் அசத்தியத்தில் இருந்தால் கிளாஷ் வராது? வரும். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டா, நீங்கள்லாம் ஒரு சரீரத்தின் அவயவம்னா அவயவங்கள் எல்லாமே ஆண்டவர் தலையாக இருக்கும்போது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தலையின் பூரணம் எல்லாம் சரீரத்துக்கு உரியது என்றால் தலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சரீரம் இருக்கலாமா? கவனிங்க, தலை கோஆர்டினேட் பண்ணுது தெரியுமா உங்களுக்கு? பிரெயின் தான் எல்லாவற்றையும் கோஆர்டினேட் பண்ணுது. அப்படின்னா பிரெயினுக்குரியது தான் பார்ட்ஸ் இங்கே செயல்படுது. அப்போ பிரெயின் ஒன்றை சிந்திக்கும் போது பார்ட்ஸ் ஒன்றை செய்யலாமா? இப்போ இந்த பார்ட் பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்பொழுது இன்னொரு பார்ட் சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
ஒரு பாட்டு சத்தியத்தில் இருக்குது, ஒரு பாட்டு சத்தியத்தில் இல்லைன்னா என்ன ஆகும்? அதுதான் அங்கே ஹார்மனி இருக்காது. உண்மைதானே? அங்கே ஐக்கியம் பிரச்சனையாகும், அங்கே ஒருமனம் பிரச்சனையாகும், அங்கே அமைதியே டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒன்று பிரெயினால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு சரியாக அதனுடைய வேலையை செய்யும் பொழுது, இன்னொன்று பிரெயின் கூட கனெக்ட் ஆகி இருந்தாலும் வேலை தனியாக செஞ்சால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவசியம். உண்மைதானே? போட வேண்டியதை போட்டு அறுக்க வேண்டியதை அறுத்தா தான் செட்டா. பொய் பேசுகிற நாக்கு என்ன செய்யலாம்? அறுக்கலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆண்டவர் சில நேரம் அதை தான் சொல்கிறாரு. எப்படி நீங்கள் பொய் பேச முடியும்? ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால். கவனிங்க, யோர் வைஃப் அண்ட் யோர் ஹஸ்பண்ட் எல்லாமே அவயவம், சரீரத்தில் இருக்கிற அவயவம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரே மாம்சம்னு பேர் எடுத்த ஆள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. எப்படி பொய் சொல்லலான்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ பொய் சொன்னால் என்ன ஆகும்? ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகும், ப்ரேயர் டிஸ்டர்ப் ஆகும், பிசாசு உள்ள வரும். எங்க தலையோடு இணைக்கப்பட்ட பார்ட்ஸை கம்பேர் பண்ணாலே தெரியுது. ஒரு பாட்டு சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னா we need attention, we need treatment. இதுவே சீரியஸான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யூ கான் சே இது ஏன் ஹேபிட். எதுங்க ஹேபிட்டு? பழைய நாட்டில் பண்ணதில் இப்போ ஹேபிட்னு சொல்லி செய்தால் என்ன ஆகிறது? பழைய ஆளாக இருந்துடலான்னு அர்த்தம் ஆகுது. புரியுதுங்களா? புது ஆளுக்கு அர்த்தமே இல்லையே. ஆண்டவர் கிளீனாக சொல்லிட்டார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்ன்ற வேர்டு எஃபிஷியன்ஸ் 4லையும் வருது. இட்ஸ் a பியூட்டிஃபுல் தியரி. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. ஹல்லேலூயா. இந்த பழைய ஆளுக்கு ஒரு வேலைலாம் இருக்குதான், அந்த வேலையோட சேர்த்து ஆளை மூட்டை கட்டுன்ட்டார் ஆண்டவர். அடுத்தது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண, திரும்ப சொல்லுங்க எல்லாம், பூரண பூரண நம்மெல்லாம் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பூரண அறிவடையும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா? நீங்கள் ஒருவேளை அதை நம்ப முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை நம்புகிறார். நீங்கள் பூரண அறிவடையும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். ஒரு நாள் அரைக்குறையை கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆண்டவர் பூரண அறிவில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா பவுலுடைய ஜெபமெல்லாம் நம்முடைய பேச்சிலும் செய்கைகளும் பூரண அறிவுள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை அவர் மாற்றுகிறாரா? ஏனென்றால் ஏசப்பா பேச்சிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்தார். ஏமே, இப்போ உங்களுக்கு எதிலெல்லாம் குறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக இது எனக்கும் சொந்தம் பொருந்தும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அப்பா என்னை பூரண அறிவுடைய மனுஷனை தெரிந்து கொண்டதற்காய் நன்றிப்பா. நான் ஒருவேளை பேச்சில் செய்கையில் இம்பேலன்ஸ் உள்ள ஆளாக இருந்தேன்னா என்னை நீங்கள் என்ன செய்வீங்க? பூரணம் உள்ள ஆளாக மாற்றுவீங்க. செய்கையில் வல்லமை உள்ள ஆள் மாத்திரமில்லை, வாக்கிலும் வல்லமை உள்ள ஆளாக மாற்றுகிறீர். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு இது புரிந்தது? தரித்துக் கொள்வதை பற்றி. ஹல்லேலூயா. இப்பொழுது கவனிங்கள், அடுத்த வாரம் நியாயசாஸ்திரி சொன்னதை நாம் தொட்டு செல்வோம். ஏனென்றால் அவர் சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன, நியாயப்பிரமாணத்தில் நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டபொழுது அன்பை பற்றி பேசின பிரமாணத்தை சொல்லி அவர் முடித்தாரே. இன்று கவனியுங்கள், நாம் சத்தியத்தின் அடிப்படையில் வித்தியாசமான ஒரு நபர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதுதான் கண்ணாடியோட வேலை. இன்று கண்ணாடி நமக்கு விடுதலையை தருகிறது, சுதந்திரத்தை தருகிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உங்களை உலகம் எப்படி பார்த்தாலும், பிசாசு என்ன சொன்னாலும், ஆண்டவர் சொல்லுகிறதையே கண்ணாடி ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல் இருக்கிறபடினாலும், சத்தியத்திற்கு நாம் ஆமேன் என்று சொல்லுகிறபடினாலும் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அதுவே நம்முடைய அழகாகவும் இருக்கிறது. இந்த அழகுக்கு ஏற்றாற்போல் வாழ்வதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தரித்து கொண்டிருக்கிறோம். யாரை? புதிய மனுஷனை. அதனால் பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலைந்து போடும். இப்போ நல்லா கவனிங்க, புது ட்ரெஸ் வந்தால் பழைய ட்ரெஸ் தான் வேணும்னு எத்தனை பேர் சொன்னீங்க? இதுவே நமக்கு லாஜிக். ஒரு நல்ல சூப்பர் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா 10 வருஷம் போட்ட ட்ரெஸ்ஸு தான் எனக்கு முக்கியம்னு சொன்னீங்களா? நான் சொன்னது 10 வருஷம் போட்ட ட்ரெஸ். நம்ம அம்மாக்களுடைய மனநிலைமை பேசவில்லை. 20 வருஷம் ஆனாலும் அதே கிளாஸ் வீட்டில் கிச்சனில் உட்காந்துருக்குது. ஐயோ அது சொத்து. ஏனென்றா அம்மா வீட்டிலேருந்து வந்த சீதனமாக லைனாக வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கிளாஸ் கலெக்ஷன். என்ன கலெக்ஷன்? எவர் சில்வர், அண்டா குண்டா. ஐயோ, ஏன்னா இதெல்லாம் போகக்கூடாது. சாகும் வரை என்னுடைய வீட்டை அலங்கரிக்கும்படியாக நான் வைத்த காரியம். ஏழைக்கு விற்று காசு கூட போகாது, டம்ளரை கூட கொடுக்க மாட்டாங்க எடுத்து. ஏன்னா அவங்க சொத்து. அதை நான் சொல்லவில்லை. 10 வருஷம் போட்ட ட்ரெஸ்ஸு பிஞ்சு ஆல்மோஸ்ட் ஸ்டிச் எல்லாம் பண்ணி உக்காந்துருக்குண்ணா, புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து போட்டுக்கங்கன்னு சொன்னால் எதை போட்டுக்கொள்ளுவீர்கள்? புதுசு. ஆண்டவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படிப்பட்ட ட்ரெஸ். அதனால் அதை போட்டுக்கொள்ள நாம் சந்தோஷமாகத்தானே செய்தோம்.
அதைத்தானே தரித்து கொண்டோம். ஏமே, இன்னொரு ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையே கிடையாது இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது பழசாய் போகாது, இது புதிதாக்கப்பட்டது. ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? அப்போ இன்றைக்கி நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது விளக்கங்கள் உங்களுக்கு வருகிறதா? ஹோம்ஒர்க் ஞாபகம் வருகிறதா? அடுத்த வாரம் இதை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள், சொல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்தியம் எங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்குகிற நிச்சயமுள்ள வார்த்தையப்பா. மனுஷன் பேசினால் மறந்து போகலாம், மனுஷன் பேசினால் மாற்ற முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பேசும்பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்காது. தகப்பனே, இந்த நாளிலும் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய வாழ்க்கையை மாற்றுகிற உம்முடைய பிரமாணம் ஒரு சாதாரண பிரமாணம் அல்லப்பா, அது பூரண பிரமாணம், அது சுதந்திர பிரமாணம். ஆண்டவரே, சுதந்திரத்தை கொடுக்கிற உம்முடைய பிரமாணத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஆண்டவர். ஆண்டவரே, எங்களை பூரணப்படுத்துகிற பிரமாணம் உம்முடைய பிரமாணம். இன்று எங்களை அந்த கண்ணாடியை பார்க்க சொல்லும் பொழுது குற்றப்படுத்துகிற ஒரு நிலைமையில் எங்களை பார்க்க வைக்கவில்லை சுவாமி. ஒரு நாளும் குறுகி போகும்படியே நாங்கள் பார்க்கவும் இல்லை. எங்களுடைய உண்மையான அழகை கொண்டு வந்த இயேசுவின் நாமத்தில், அவருடைய இரத்தத்திலே அந்த அழகை நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ கம்பீரமான மக்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. எத்தனை அழகுள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். சத்தியம் சொன்னது பொழுது ஆண்டவரை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை கிரியை செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஆவியானவர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சத்தியத்தினால் வருகிற பிரமாணத்தினால் வருகிற விடுதலை நான் கட்டவிழ்கிறேன், பூரணத்தை நான் கட்டவிழ்கிறேன். பிரமாணம் கூட செயலிழக்கும், சத்தியம் எங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது ராஜா, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சத்தியமும் கிருபையும் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சத்தியமும் கிருபையும் இணைந்த எங்களுடைய வாழ்க்கை பூரணப்பட்ட வாழ்க்கை, சுதந்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, மெய்யான நீதியில் இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்தத்தில் இருக்கிற வாழ்க்கை, தேவனுடைய சாயலாய் இருக்கிற வாழ்க்கை, அதை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் பிதாவே. இந்த ராத்திரி வேளையில விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன். இந்த அறை முழுவதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் போக விடவும் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு, அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் சத்தியத்தின் அடிப்படையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சத்தியத்தின் நிலைத்திருந்து சொல்லுகிறோம் சுவாமி. அப்பா, நம்முடைய பிள்ளைகளை வாலாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வரட்டும் அப்பா. ஒரு தண்டின் மேல் இருக்கிற விளக்கா இருக்கட்டும் அப்பா. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்குத்தான் வருகிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது போல, சத்தியத்தை கேட்டு அதை பின்பற்றுகிறவர்கள் தண்டின் மேல் உட்காருகிறார்கள். சத்தியம் வெளியரங்கமாகும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அபியாசப்படுத்துகிற பிள்ளை தண்டின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை வைக்கிறார்களப்பா. அவர்களுக்கு அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிருபை உண்டு. நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும், சத்தியத்தை எடுத்து போதிக்கட்டும். ஆசுவதியும் ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரை ஆசுவதித்து வியாதியை விலக்கி எல்லா விபத்துகளை கொண்டு வருகிற கிரியைகளை நான் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன், கட்டுகிறேன், பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். ஒரு நிலைமையில் கூட நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் விபத்தின் கிரியைகள் தொடக்கூடாது. அகால மரணம், வீழ்ச்சி எந்த விதத்திலும் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வீணான நஷ்டங்களை விலக்கி வைக்கும்படியே நான் கேட்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, தொடர்ந்து ஆசீர்வாதமாக வையும். மகிமை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. சொல்லுங்கள் ஆமென்.